பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா நேரத்துலையும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? அதாவது எல்லா நேரத்தையும் நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இது ஒரு கடினமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நன்றி சொல்லலாம், ஆனால் துக்கமாக இருக்கும்போது நன்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இல்லை, ஏன்னா நமக்கு லாபம் வரும்போது நம்ம நன்றி சொல்லலாம், நஷ்டம் வரும்போது நன்றி சொல்ல முடியுமா? நமக்கு நல்ல ஆரோக்கியமான சுகம் இருக்கும்போது நன்றி சொல்லலாம், ஆனால் வியாதியோடு கூட இருக்கும்போது நன்றி சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸில் இல்லை வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு பதவி ஒரு புகழ் வரும்போது நான் நன்றி சொல்லலாம், ஆனால் அதே நான் தாழ்த்தப்படும் போது, நான் நிராகரிக்கப்படும் போது, நான் ஒதுக்கப்படும் போது எனக்கு அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் எல்லா நேரத்துலையும் நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு காரியத்தையுமே கடவுள் கண் மூடிட்டு நம்மளை விட்டு விலகி போகிறல. அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு நம்புகிறோன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்டிப்பாக நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனால் இதற்கு மத்தியில் நம்ம எல்லாவற்றுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு விசுவாசம், அவருடைய பார்வையில் அவரை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்ற அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம், ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கையும், அவரை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பர்த், அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு தோன்றிய அந்த நாளை பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் அதே போல் ஒரு மனுஷன் இறந்து போகும்போது சுற்றி இருக்கிறவர்கள் அதை குறித்து சந்தோஷப்பட முடியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்ய முடியுமான்னு கேட்டால், நிச்சயமாக நோ அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம பர்த்டே வீட்டை செலிப்ரேட் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாட்ட போகிறோம். இதே ஒரு ஒரு இரங்கல் செய்தி கேட்ட ஒரு ஒரு சாவு வீட்டில் போயிட்டு நம்ம அதே மாதிரி சந்தோஷமாக பாட முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக சாதாரண மக்களால் பாட முடியாது. ஆனால் விசுவாசத்தில் நடந்த ஒரு மனுஷனால், விசுவாசத்தினால ஒரு மனுஷன் நடந்து இறந்து போயிருக்கிறான்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த பூமியிலுடைய சகல பாடுகளையும் அனுபவித்து தீர்த்து இப்போது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு, சொர்க்கத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு கடவுளோடு கூட இவன் இருக்க போகிறான் அப்படின்ற நம்பிக்கை விசுவாசம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால அந்த நேரத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷமாய் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த மெச்சூரிட்டி தான் நமக்குள்ளே வரணுன்றது கடவுளுடைய எதிர்பார்ப்பாய். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்கறதுக்கு, நமக்கு சாட்சியாய் நிரூபிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவர் பிறக்கும் போதும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம், அவர் இறக்கும் போதும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற அந்த காரியத்தை புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம வாழ்வது கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.